இத பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். உன்னை பத்தி தான் எப்பவும் யோசிப்பேன். இதை நீ நினைச்சாலும் நிறுத்த முடியாது, நான் நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ஏன் சொல்லு, இந்த செகண்ட் உன்னை பத்தி எத்தனை பேர் யோசிக்கிறாங்க? உங்க அம்மா இருக்கலாம், ஏதோ பொண்ணு காலேஜ்ல இருந்து பத்திரமா வரணுமேன்னு யோசிப்பாங்க, அவ்வளவுதான். உங்க அப்பா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எப்பவுமே நான் மட்டும்தான். இந்த செகண்ட் கூட நீ ஒழுங்கா நடந்து வீட்டுக்கு போகணுமேன்னு யோசிக்கிறேன். உன் விரல்ல ஒரு கல்லு கூட எடக்கூடாதேன்னு யோசிக்கிறேன். இதோ எதிரில வரானே அந்த பையன், உன்னை பார்க்க கூடாது, உன் மேல வந்து வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஏய் என்ன ஓர்மா போட, ஏய் என்ன முறைக்கிற, மூஞ்ச பேத்துருவேன். என்ன கும்முன்னு ஒரு ஃபிகர் ரோட்ல வரக்கூடாது. நானும் இங்க கால வந்து கெஞ்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வா. காரு உன்னை பத்தி ஒரு செகண்ட் இவ்வளவு யோசிக்கிறவன் உன்னை லைஃப் ஃபுல்லா எப்படி பாத்துக்குவேன்? அதுக்கு நீ என்ன லவ் பண்ண கூட அவசியம் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது ஏத்துக்கலாம்ல. எனக்கு ஒரு லைஃப் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தாலே போதும். பார்க்காம உன் கூட பேசாம என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஏண்டா உனக்கு சூடு சுரணே இல்லையா? திட்டின செருப்பால் அடிச்ச, இதோ இன்னைக்கும் வாங்கினல, திரும்பவும் வந்து கேக்குற. உனக்கு கல்யாணம் கூட வந்து சொல்லுவேன் ஐ லவ் யூ. நமக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, ராத்திரி பகல்னு கனவு காண்றோம். நமக்கு தெரியுது அது வேல்யூ என்னன்னு. இப்படி ஒரு பொறம்போ கிட்ட மாட்டிக்கிட்டு லைஃப் எல்லாம் சாக போதே நினைச்சா பயங்கரமா வயிறு எரியுது. இப்ப கூட நீ பக்கத்துல நிக்கும் போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். நீ என்ன அப்படி திரும்பி பார்க்கும் போது ஐயோ, அப்ப சத்தியமா சொல்றேன், நான் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் உன்னை பத்தி மட்டும் தப்பாவே நினைச்சது இல்ல. முதல்ல ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் என் மனசுல எங்க இருக்கே தெரியுமா? இந்த டாப்ல உட்கார வச்சிருக்கேன். நான் எப்பவுமே எனக்கு பிடிக்காதவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இந்த மன்னிப்பு கேட்கறதுலாம் பிடிக்காது. பட் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்கிட்ட கேட்கறதுல தப்பு. மொத்தமா சாரி. ஓகே பாய்.